மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 2 ஜீவராசிகள், ஒன்று கோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஜத்தினுடைய முகம். ஸோ இந்த கஜத்தினுடைய முகத்தை பெரும்பாலும் கேரள மக்கள் நல்லா பயன்படுத்துவாங்க. நிறைய செல்வ ஈர்ப்பு, பொதுவாக நகை தொடர்புடைய ஈர்ப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஈட்டக்கூடிய காரணம் அந்த கஜமுக வழிபாடும் காமதேனு வழிபாடுமே. ஸோ இப்போ இந்த இடத்துல வீட்டினுடைய பூஜை அறையில் இரட்டை கஜங்கள் துதிக்கியை தூக்கிய வண்ணமும், அதே போல் பார்த்தீங்கன்னா காமதேனுவினுடைய உருவத்தையும் நாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த மாதிரியான பொருள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டோடைய பூஜை அறைக்கு ஆகர்ஷண சக்தி வரணும் இல்லையா? இப்போ கோவிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, கலச திரவியம்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வேணும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல ஆகர்ஷண சக்தி என்பது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை குடிப்பது தான். அப்போ இந்த இடத்துல ஒரு பித்தளை சொம்பில் சாதாரணமான தண்ணீர், பின்பு பன்னீர் விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பன்னீர் ரோஜா இதழ்கள், அதற்கு பிறகு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்ப், இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பூஜை அறையில் வைக்கணும். இவ்வாறு நீங்கள் வைக்கும் பொழுது அவ்வீட்டில் குலதெய்வ வசியம் உறுதியாக இருக்கும். வீட்டினுடைய பூஜை அறையை திறந்தாலே கமகமன்னு ஒரு வாசனை இருக்கும்.